ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொதப்பல் கேக்கோட பார்ட் 2 பார்க்கலாம். என்னென்னா ரொம்ப பிளான் பண்ணதுனால நான் வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் அதுவே வந்து இவ்வளோ பெரிய விஷயமா ஒன்றும் எனக்கு தெரியல. சாக்லேட் ட்ரஃபிள் வந்து 2வது லேயரில் போட்டிருந்ததுனால கேக் அதை வச்ச உடனே கீழ் லேயரோட மேல் லேயர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எனக்கு தூக்கும்போது நல்லா தெரிஞ்சிருந்தது. அப்பயே நினச்சிக்கிட்டேன் ஓகே சொதப்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் வாங்கியிருந்த பட்டர்ஃப்ளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அது கொடுத்துமே அது நிற்கல. நடுவில் சென்டரில் நான் வந்து ஸ்டிக் கொடுத்துருந்தேன் ஸ்பேஸர் டூ கேக்கு. அப்போவுமே பார்த்தா நிற்கல. நான் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தேன். பட் அது லாஸ்ட் வரைக்கும் எங்களால் ஃபிக்ஸே பண்ண முடியல. கேக்கில் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் டோட்டலாக எடுத்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஸ்பேஸரில் வந்து வாங்கின பில்லோட சைடு கூட நான் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். அந்தளவுக்கு நான் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கேன். அது நிற்கலன்னொடனே எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசி டைமில் எப்பா கேக் வெட்டினா போதும், கேக் கீழே விழாமல் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கேக் வெட்டி பாப்பாவுக்கு ஊட்டின அடுத்த செகண்டே சைடில் இருந்த எல்லா கேக்ஸிக்கல்ஸ் பாப்சிக்கல்ஸ் எல்லாத்தையுமே பசங்க எடுத்துட்டாங்க. சண்டை வேறு வந்துருச்சாங்க, உங்களுக்கு பத்தலை எனக்கு பத்தலைன்னுட்டு. அப்புறம் அவங்களெல்லாம் சமாதானம் பண்ணி நான் விட்டுட்டு இருந்தேன். போன வீடியோவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது. நல்ல வீடியோ போடும்போது கூட அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. பட் ஃபெயிலியர்னு போடும்போது அவ்வளோ பேர் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.